வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சில ட்ரிக்ஸ் அண்ட் மித்ஸ், அப்புறம் சில பைத்தியக்காரத்தனமான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ண போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு ஸ்லோ மோஷன் பட்டன் தெரியுதா? நார்மலாக இருக்கும்போது அழுத்தினா அது ஸ்லோவாக எல்லா ஆக்ஷன் காட்டும். அதுவே இப்போ நம்ம காரில் இருக்கும்போது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இதுக்கு முன்னாடி வீடியோவில் இதே காரில் தான் நான் ஜம்ப் பண்ணியிருப்பேன். இப்போ உட்காந்த அப்புறம் நீங்கள் நகர்ந்தாலும் இப்போ அதை அழுத்தினீங்கன்னா கார் தன்னால் குதிக்கும். இதை வச்சு உங்களால் பில்டிங் விட்டு பில்டிங்கே தாண்ட முடியும். எப்படின்னா, போலீஸ் ஸ்டேஷனில் இந்த வால்லேருந்து அந்த வாலுக்கு வெளியே வரைக்கும் தாண்ட முடியும். அதையும் நம்ம வந்துட்டு போன வீடியோவில் பண்ணியிருப்போம். ஆனால் அதுலேயே ஒரு மித்து இருக்குது. அது என்னென்னா, பாருங்க, ஒரே ஒரு தடவை லாஸ்ட் ட்ரை, ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். வாயில் வேறு வரமாட்டேது. போடு, சக்ஸஸ். இதுவே போலீஸ் நம்மளை துரத்திட்டு வரும்போது அவங்களோட வண்டியை ஆட்டையை போட்டு போனாலும் அப்படி வந்துட்டு குதிக்காது. அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் போலீஸ் வண்டி வர வைக்கிறேன். கோல்டு இருக்கிறதுனால தான் ஒரு மாதிரி இருக்குது. நம்ம வர வைக்கும் போது பார்த்திங்களா, காரை வந்து நம்மளால் குதிக்க வைக்க முடியுது. இதுவே போலீஸோட கார்னால் அது குதிக்காதாம்மா. அதை ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு தான் இப்போ வந்துட்டு யாரையாவது தேடி கண்டுபிடிச்சி சொல்லலான் இருக்கேன். ஒருத்தனும் கிடைக்க மாட்டேனா. எங்கே அவனும் நடந்துகிட்டே இருப்பானுங்களே. சூப்பர் ஜம்ப் வேறு போடலையா? போட்டலாம். ஆஹா, ஒன்றுமே தெரியலையே. என்னோட ஒருத்தனையும் காணோம். அதுவே நம்ம வண்டியில் இருக்கிறவங்களும் சுட்டாலும் போலீஸ் வராது. அது வேறு ஒன்று. ராக்கெட் லான்ச்சர் எடுத்து அவங்க மேலே விட்டுற வண்டி தான். ஆஹா, மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் கிடையாது. கேஸ் வந்துடுச்சா? கார் ஒன்றும் காணுமே. எந்த சைடு வரானுங்க? வந்துட்டாயா? உனக்கு தாண்டா வெயிட்டிங்க. அது மாதிரி நம்மளோட ஊர் ஜனங்க ஓட்டுற கார்லேயும் நம்ம ஏறி இப்படியெல்லாம் பண்ணால் வந்துட்டு அது ஜம்ப் ஆகாதான். அதுவே பாருங்களேன், போலீஸ்காரன் கதவு கிட்டே நிற்கும் போது நம்ம கதவை திறந்தா செத்தே போயிடலாம். ஆஹா, காருக்குள்ளே நின்று எதுவும் ஆடிட்டுருக்கா, டான்ஸ் ஆடிட்டுருக்கா பாருங்க. இப்போ நான் அழுத்திக்கிட்டே இருக்கேன். அது ஸ்லோவாக ஒரு செகண்ட் இதாகுதே தவிர அது ஒன்றும் ஆக மாட்டேது. ஸோ திஸ் மித் இஸ் கன்ஃபார்ம்டு. இவங்க வேறு துரத்திக்கிட்டே இருக்காங்களே. இன்னும் 1 ஸ்டார் போகவே இல்லை. எங்கேயாவது போய் ஒளிஞ்சால் தானே போகும். ஒளியவே விட மாட்டேங்கிறாங்க. இப்போ எங்கன்னு போய் காரை எடுக்கிறது? ஓகே, பல போராட்டங்களுக்கு பிறகு ஃபைனலி வி காட் அ கார். இதுலேயும் பாருங்கள், அப்படி தான் நடக்குது. இதுவே நம்மளோட சொந்த காரில் ட்ரை பண்ணோம்னா அது வராது போல். ஓகே, இப்போ நம்ம நிறுத்திட்டோம். அண்ட் வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் நிற்கும்ல, அது என்னாச்சு? அதில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இல்லை, வேண்டாம். சரி, அப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு மித் என்னென்னா, இப்போ பாருங்கள், இது வந்துட்டு ஒரு ட்ரிக்குன்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட் பர்சன் போட்டுக்கோங்க. போட்டாச்சா? ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் கன் எடுத்து இப்படி நீட்டுறேன். பிஸ்டல் எடுத்து எப்படி நீட்டினா இப்படி தான் வரும். அதுவே இதை எடுத்துனா நார்மலாக வரும். திருப்பி பிஸ்டல் இது பண்ணால் மாறி வரும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்கும். அதில் நமக்கு எது கரெக்டாக இருக்கோ அது வேணும். ஆனால் பாயிண்ட்டு எங்கே இருக்குதோ அந்த இடத்துல தான் வந்து புல்லட் போய் படும். இது ஒரு ரொம்ப மோசமான விஷயம். நல்லாவே இல்லை. திருப்பி இது போட்டால் அதே மாதிரி தான் வருது. நம்ம கைதி கண்ணை எடுத்துகிட்டு அப்புறம் இது பண்ணால் தான் கரெக்டாக வருது. பார்த்திங்களா, இது ஓகேவா இருக்கா? அப்புறம் இப்போது 3rd பர்சன் போட்டு அண்ட் இதில் இப்படி பண்ணும்போது இப்படி ஒன்று கைஸ், உள்ளே போயிட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டு வரும்போது வெளியே வந்த அப்புறம் ஒரு மாதிரி பிளர்ராக இருக்கும் ஸ்க்ரீனு. அண்ட் இப்போ வந்துட்டு இந்த கன் எடுத்துக்கோங்க. அப்படியே இதை போட்டு ஃபர்ஸ்ட் பர்சன் போயிட்டு இப்படி கன் எடுத்திங்கன்னா என்னடா அது? இப்போ இப்படி வருதா? ஃபர்ஸ்ட் பர்சன் போட்டு என்னடா அது? மின்னலே எது புதுவிதமாக இருக்குது.
இப்போ அப்படியே ஃபர்ஸ்ட் பர்சன் போடணும். ஓகே, இந்த மிட்டு வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. இது வந்து கன்ஃபார்ம்டா இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. அது நம்ம அப்புறமா போய் ட்ரை பண்ணுவோம். பார்த்தீங்களா இந்த ஊர் பயலுகளை? அங்கே நம்ம சீட் கோட் போட்டு வர வச்ச காரை அங்கே வந்துட்டு ஆல்ரெடி ஒரு கார் இருந்துச்சு. அது நம்ம ஆட்டையை போட்டு வச்சுது. அதை இவன் ஆட்டையை போட்டு போயிட்டாங்க. நிஜமாக தான் சொல்கிறேன், நம்புங்கோ. சில களவாணி பயல்களும் இருக்காங்க இங்கே. இப்போ பாருங்களேன். இப்போ நான் நிறுத்திடுறேன். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போனோம் நம்ம. இப்போ ஒரு கார் ஆட்டையை போட்டு கொஞ்சம் தூரத்துக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம திருப்பி போனால் அங்கே அந்த கார் இருக்குமா இருக்காதா நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து ஆடி அப்புறம் என்ன மாடல்னு எனக்கு சத்தியமாக தெரில. இப்போ அந்த கார் இருக்கணும், இருக்கக்கூடாது. இல்லைன்னா மித்து கன்ஃபார்ம், இல்லைன்னா ஃபெயில். உங்களோட கார் காணும், மித்து சக்ஸஸ். நம்ம சீட் கோட் போட்டு வர வச்சாலும் இப்படி தான் நடக்கும். அண்ட் இப்போ வந்துட்டு நம்ம போலீஸ் ஸ்டேஷன் இல்லை நம்ம வீடு இல்லை நம்ம பழைய வீட்டில் எல்லாம் நிறுத்திட்டு வந்தோம்னா அங்கெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நடு ரோட்டில் நிறுத்திட்டு போகிறது, கண்ட வீட்டுக்கு அடியில் நிறுத்திட்டு போகிறது, அந்த மாதிரிலாம் பண்ணால் வீடுன்னு சொல்ல முடியாது. ஏதோ கம்பெனி ஆஃபீஸ் அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். நம்ம வீடு போலீஸ் ஸ்டேஷன் தவிர மற்ற எல்லாமே பெருசாக தான் இருக்குது. பக்கத்து சிட்டிக்கு போனால் கூட இதுக்கு சிமிலராக ஒன்றுமே இல்லை. இதோட லென்த்துக்கு இதோட பிரெத்துக்கெல்லாம் எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே இல்லை, நமக்கு ரயில்வே ஸ்டேஷனில் தான் 1-2 எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் இருக்குது. நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போகிறக்குள்ளே இந்த வீடியோவை யாராவது லைக் பண்ண பார்த்துருந்தா கூடி சீக்கிரமாக லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேரையும் போட்டு அடுத்து நம்ம என்ன செய்யலாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தப்பாக சொல்கிறேன். ஓகே, இங்கே வந்துட்டு நம்மளோட ஊர் பேர் எழுதியிருக்குமா, ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை நம்மளே வந்துட்டு என்னன்னு கண்டுபிடிக்கலான்னா அதையும் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டுபிடிக்கவா இல்லை நீங்களே என்னன்னு சொல்கிறீங்களா, ரெண்டுக்குமே கமெண்ட் பண்ண வேண்டும். ஆஹா, ட்ரெயின் தம்பி வந்துட்டாப்புல. இது என்னென்னா ஒரு லென்த்தியானது தான். இது நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் வரிசையாக காரை வச்சு. அதாவது இது என்னென்னா, ஆஹா தப்பாக நம்பர் போடுறான், வந்துக்கிட்டே இருக்காம. வந்துட்டான்டா காரு. அப்போ அடி, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்குமா. நம்ம போன தடவை அந்த நேச்சுரல் டிசாஸ்டர்னு இந்தியன் பைக் டிரைவிங் போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். அதில் வந்துட்டு இது பாதி வந்து உள்ளே இறங்கியிருக்கும், இல்லை 3/4 உள்ளே இறங்கியிருக்கோம். அந்த மாதிரி ஆகிருக்கும். அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். டைம் இருந்தால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மித்தை வந்து பெஸ்ட் பண்ண போகிறோம். மித்தா ட்ரிக்குன்னு தான் சொல்லணும். ஆஹா, எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருக்கேன். விட்டா நீங்களே கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்களாட்டிருக்கு. அந்தளவுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிட்டுருக்கேன் நான். இப்போ டக்குன்னு போயிட்டு பின்னாடி வந்தால் ஏறுவானே. அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் இப்படியே தான் இருக்குது. அண்டு ஒன்று இப்படியே தான் இருக்குது. என்னன்னா செவரேறி இவனால் நிற்க முடியாது. எந்த சீட் கோடும் இப்போ சூப்பர் ஜம்ப் நல்லா சீட் கோட் போடுறோம்ல, அதெல்லாம் இல்லாமல் ஒரு செவரு மேலே இவனால் ஒன்றும் நிற்க முடியாது. அப்படியே நின்னாலும் கீழே வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கீழே வந்துட்டு உழுகாமல் இருக்க முடியாது இவனால். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சூப்பர் ஜம்ப் சீட் கோட் போட்டிருக்கோம். அதனால தான் ட்ரெயின் மேலே நிற்கிறான். இல்லாட்டி என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். இப்போ ட்ரையல் காமிச்சிட்றேன் பார்த்தீங்கள. இதோ கடலில் காலை வந்து ஒரு ராக்கில் கட்டி அப்படியே உள்ளே தூக்கி போட்ட மாதிரி கதறிட்டு இருக்காப்புல. அது நான் சவுண்டு வந்துட்டு உங்களுக்கு கேட்டிருக்காது, ஏன்னா நான் சவுண்டு அவ்வளோ வைக்கல. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான் இருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரிக் இருக்குது. மித்து தான். ஓகே, நான் ஒரு காரை ஸ்பான் பண்ணிட்டு அங்கங்கே போர்டெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல. இந்த டிராஃபிக் இந்த கார் ஓட்ட கற்றுக்கும் போதெல்லாம் நிறையா போர்டோட சிம்பிளை பற்றியெல்லாம் படிப்போம்ல நம்ம.
அது மாதிரி இங்கே ஒன்று இருக்கா. நில்றா என்ன பின்னாடி வரமாட்டேதா. வா வா வா. பிரேக் ஃபெயிலியர் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கெலாம் வாய்க்கலையே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்பி இருக்குல்ல, நடு கம்பி, இதை குறி வச்சு சுட்டா எங்கேயோ போகுது. மேலே வச்சு சுட்டாலும் எங்கேயோ போகும். இப்போது இந்த முனையில் குறி வச்சுட்டு அந்த முனையில் குறி வச்சுட்டு இது குறி பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்களா அந்த மாதிரி வருது. இப்போ வந்துட்டு நடுவுலேயே சுட்டா என்ன இது பற்றி வெடிக்க போகுதுன்னு நினச்சி பயந்துட்டேன். வெடிச்சிருந்தா நம்ம நிலமை என்ன ஆகுறது. இப்போ குறி கரெக்டாக வச்சுருக்கேன். எப்போவுமே நம்ம முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி ஃபஸ்ட் பர்சனில் போட்டு நம்ம சுட்டால் தான் வந்துட்டு என்ன சொல்கிறது, அப்படியே இப்போது ஸ்டிக்கி கிரானைட் போடணும்னா அது ஷேடோ இருக்கிற இடம் தெரியுதுன்னா அதுக்கு கொஞ்சம் முன்னாடி வச்சு தான் போடணும். பார்த்தீங்களா அதே மாதிரி வருது. அதே மாதிரி தான் இதுலேயும். ஏன் இப்படி வருதுன்னு தெரில. அண்டு காரோட பார்ட் மட்டும் இருக்குது, காரை காணோம். நைஸ். அண்ட் இப்போ இந்த ஆட்டோ நம்பரை மறந்துட்டேங்க. அது என்ன நம்பர்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். 8 ஸ்டார்ட் ஆகும்னு தெரியும். அப்புறம் மிச்சம் 3 நம்பர் என்னன்னு தான் தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து புது அப்டேட் என்னென்னா, எனக்கே ரீசெண்டாக தான் தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் UFO 0606 போட்டால் வரும். அண்ட் நெக்ஸ்ட்டு நான் ஒரு சேலஞ்சிங்கான வீடியோ போடலான்னு இருக்கேன். அது என்னென்னா, ஒரு ஹார்ஸை வச்சு, ஆக்சுவலி UFO தான் கைஸ். இந்த ஹார்ஸை வச்சு இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்டை நம்மளால் தொட முடியுமான்னு பார்க்க போகிறோம். ஆஹா விழுந்துட்டான்டா. அந்த சேலஞ்சு நம்ம பண்ணலாமா வேண்டாம்ங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். ஸோ டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். UFOவை எரிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். இப்போ பாருங்களேன், நமக்கு அப்பாடி 2 தடவை இதே இடத்துல வச்சு சுட்டால் போதும், இவன் செத்துருவான். அதுவே இப்போ நமக்கு ஹெல்த்து ஃபுல்லாக இருக்குது. நம்ம நம்பவே முடியாது ஆக்சுவலி. இப்போ நான் அதே மாதிரி 2 போடுறேன். இப்போ வந்துட்டு அது கிட்டே போயிட்டு நிற்கிறேன், எடுத்து ஆன் பண்ணுறேன். இப்போ 2 வெடிச்சும் நமக்கு ஒன்றுமே ஆகலை. கிட்டத்தட்ட சாகிற நிலமையில் இருக்கும். 3 வச்சா இதாக இருக்கும். அதுவே ஒரு டேங்க்குக்கு சத்தியமாக என்னால் நம்பவே முடியல. எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ பாருங்களேன், ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இது தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம். நானாக கண்டுபிடிச்சது. இப்போ 3 ஆச்சா, 3க்கு நம்மளோட டேங்க்கு வெடிச்சிருது. நான் ஆக்சுவலி இது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் கண்டிப்பாக ஸ்டிக்கி கிரானைட் அதிகமாக போடணுன்னு நினச்சி 5 அண்ணா போட்டேன். பார்த்தா 4 வரும்போதே வெடிச்சிருச்சு. ஆனால் உண்மை என்னென்னா, இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. எத்தனை பேருக்கு தெரியுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது ஒன்றே தான் போட்டிருக்கேன். பார்த்தீங்களா, கறிய போயிடுச்சு. காண்ட் ஈவன் இமேஜின். அப்புறம் ஒன்றும் இந்த சூப்பர் ஜம்பில் தான் இருக்குது. இப்போ நம்ம ஒரே இடத்துல நிற்கிறோம். இப்போ ஒன்றுமே ஆகலையா? இருங்க, நான் கீழே போயே பண்ணி காட்டுறேன். டக்குனு கீழே போயிடுறா. ஆஹா, இது எப்போ விட்டுட்டு போனதுன்னு தெரியலையே. ZX 10 சரியான பைக்கு. நெக்ஸ்ட் லொக்கேஷன் போக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நான் ஒரே இடத்துல நின்று குதிக்கிறேன், ஒன்றுமே ஆகலை. அப்புறம் ஓடி போய் குதிச்சா இதாகுது. அப்புறம் நடந்து போய் குதித்தாலும் ஒரு மாதிரி ஆகுது. இல்லாட்டி ஒரு ஹைட்லேருந்து குதிக்கும் போது அப்படி ஆகுது. ஒரு ஹைட்லேருந்து கீழே குதிக்கும் போதும் அப்படி ஆகும். அண்ட் இப்போது நெக்ஸ்ட்டு என்ன எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பெரிமெண்ட் தான் டிசைட் பண்ணேன். ஆனால் ஒரு ட்ரிக்கு தான் ஞாபகம் வந்துச்சு. இதை மித்துன்னு சொல்லலாம், ட்ரிக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்துட்டு நான் கொஞ்சம் நேரம் நீந்துறேன். நின்றா வேகமா. என்னடா இது, என்னவோ வேகமாக நீந்த மாட்டேறான். இப்போ நம்ம வேலை வந்துட்டு இப்படி குதிச்சா கீழே ஒன்றும் ஆகாதான். என்ன
மித்து வந்துட்டு ஃபெயில்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குதிச்சிடறாங்க. இந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த போலீஸ் ஸ்டேஷனில் அந்த காம்பவுண்ட்லேருந்து இந்த காம்பவுண்ட் வரைக்கும் குதிக்க முடியுதான்னு பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கரெக்டான இடத்துல குதிக்கிறோம், தட்டி தூக்குறோம். குதிச்சிட கைப்பில் போச்சு, நல்ல வேலை. ஸோ இப்போயே ரொம்ப 20 மினிட்ஸ் தாண்டிடுச்சு. இதோட பார்ட் 2 மேக் பண்ணலாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி வேறு ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரிக் ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஆட்டோ நம்பரை கமெண்ட் பண்ணுங்கள்.